ஹலோ மகள் இப்போ போகிறோம் இதே மாதிரி படத்துலேருந்து ட்ரெயிலர் இருக்காங்க. 3 மினிட்ஸ் கிட்ட விட்டுருக்காங்க. அதர் வேர்ல்ட்ஸ் கைடி லோகர், அதுக்கப்புறம் யாரும் அவங்க பேரா பிரியா முகுந்த் அவங்க நடிச்சிருக்காங்க. இஸ் இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு ஒன் சைட் லவ் பற்றி தான் அந்த படத்தோட கதை நினைக்க சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே அதர் வேர்ல்டு தான் சொல்லியிருந்தது. ஒரு ஒன் சைட் லவ் அந்த பொண்ணு சொல்லாமல் இவன் எப்படி லவ் பண்ணுறான் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அவரோட லைஃப்பில் வந்து ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தார் டீம். தம் டான் பிக்சர்ஸ் அவர் ஆகாஷ் அவரோட லைஃப்பில் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி தான் இந்த படமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராஜாராணி மாரி அடுத்த ஒரு படமாக இருக்குது இதே மொழி அப்படின்னு நேற்று தாட்லி ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு ராஜாராணி அளவுக்கு இருந்தாலே போதும் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடும். இதில் பார்த்தா நிறைய ஸ்டார் கேஸ்டிங்லாம் இருக்குது. எப்படி இருக்க போது தெரியல, வாங்க பார்த்தா தான் தெரியும். தமிழ் மியூசிக் வைஸ் இது எக்ஸ்ட்ரா மியூசிக் ஃபார் த சாங்ஸ் வைஸ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படி ட்ரெயிலெலாம் பண்ணியிருக்காங்க தெரியல. ட்ரெயிலில் வாங்க பார்த்துலாம். 1 2 3 கோ ஸ்டார்ட். என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, ஏன்னு காரணத்தையும் சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சுற்றிட்டு இருக்க. சாயந்தரம் அவங்க கூட கிளம்பி போயிடுற. தினமும் நீங்கள் 2 பேரும் சாயந்தரம் எங்கடா போறீங்க? இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது 2 விஷயம் தான். அதில் ஒன்றும் ஒட்டி. அப்போ இன்னொன்று இதயா நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். இவ்வளோ பேர் இருக்குமோ உன்னை கூப்பிட்டுருக்கானா கண்டிப்பாக ஸ்பெஷல் தான் மச்சான். எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்து லவ் சொல்றா. சொல்றேன் அஜே, நம்மளால திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு சார். கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமாம், அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் சார். கௌதம் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது. 3 வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்லுவியோ? உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். உன்ன மாதிரி எனக்கு என் லவ் சொல்லாம இருக்க முடியாது. ஐ ஃபைட் ஃபார் மை லவ். இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறதா? என்ன பத்தி நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராத புது மேட்டரா இருக்கு. பேச்சுலர் ட்ரிப்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கூட்டு வரும்போதே தெரியும்டா இந்த மாதிரி ஏதா கூடமா ஏதா பண்ணுவேன். லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படிதான் சார் இருப்போம். இதை கொடுத்து எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடு. சக்சஸ் ஆயிடும். ஹே சிரி, ப்ளே வெண்ணிலவே வெண்ணிலவே. வெண்ணிலவே 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 வெட்டம் ஏனம்மா, என் நினைவில் உன் நினைவே சொர்க்கந்தானம்மா. ஜூன் 10th ரிலீஸ். ஓகே. நான் எதிர்பார்க்காத நிறைய சஸ்பென்ஸ் உள்ள பயங்கரமாக இருக்குது. இவங்களாம் இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. நட்டி, ராம்கி, அதுக்கப்புறம் பகத் வாசில் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு 2-3 ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு எப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு லவ், ஜாலியாக ஒரு ஒன் சைடு லவ் பண்ணிவிட்டு பசங்க கூட பேசிக்கிட்டு அந்த நம்ம ஸ்கூல் டேஸ் லவ்வாக இருக்கட்டும், காலேஜ் டேஸ் லவ் அந்தமாரி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டேஸ், அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ், அதுக்கப்புறம்
இருக்குது. சுதாகர் இருக்கார். சுதாகரோட கவுண்டர்ஸாக இருக்கட்டும், ஷெராக்ஷன் ஏஞ்சலின், இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஸ்டார் கேஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலு காலேஜ் அந்த லவ் பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான லவ். ஸோ அந்த டியூஷனில் பார்க்குற லவ்வாக இருக்கட்டும், ஸோ அவங்க பொண்ணு பார்க்கில் போய் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கொஞ்சம் கொஞ்சம் க்யூட்டான விஷயம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம். பயங்கரமாக டச்சிங்காக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஒரு நைஸ் விஷுவல்ஸ் ஃபார் தமிழோட மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. தம்மன் வந்து சும்மா ஒரு சாங்க் தான் வர நினச்சிருந்தோம். பார்த்தா படம் ஃபுல்லாகவே இருக்குது. அவர் தெரியும் இதுமாரி வருவீங்கடா, இதுமாரி பண்ணுவீங்கடா, இந்த மாதிரி பசங்க வெளியே வருவாங்க ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்கடா அப்படின்ற அதை சொல்கிற விஷயஸாக இருக்கட்டும். அவர் ஒரு பயமாக ரோல் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். த கலர் கிரேடிங் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஃபார் தட் பயங்கரமாக இருக்குது லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும். ஃபாரினில் நிறைய கண்ட்ரி ஷூட் பண்ணியிருக்காங்க. கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். நைஸ் ஒர்க். கைடி லோகர் பிரியா முகுந்த் அவங்களாம் இருக்காங்க. ஒரு நெக்ஸ்ட் பயங்கரமான ஸ்டார் கேஸ்டிங்கில் இருக்காங்க. சஸ்பென்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஒன் ஸ்டே லவ் ஸ்டோரி. ரொம்ப கழிச்சு ராஜாராணி பார்த்தோம். ராஜாராணியில் அந்த சீன் பார்க்கும் போது நமக்கு பயங்கரமாக க்ரையிங் ஃபார் தட் அந்த சீன்ஸ். அவங்க லவரை கூட்டிகிட்டு போகும்போது அந்த லவர் ஆக்சுவலி செத்துட்டு போகும்போது அவனுக்கு இருக்க அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒன் சைட் லவ் நான் பார்க்கறது இதே முடியாது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எமோஷன்ஸ் அலைப்பாயுதில் வர மாதிரி கைட் லோகர் போகும்போது முரளி போயிட்டு அங்கே இது பண்ணும்போது அந்த அலைப்பாயுது அந்த டச்சிங்கில் லைட்டாக ஒரு சாயல் இருக்குது. லைட்டாக அதோட லுக் வைஸ் அது பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக தாடி வச்ச ஒரு லுக்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஷேவ் பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்க மாதிரி லுக்காக இருக்கட்டும். பயங்கரமாக இருக்குது. ஒரு பயங்கரமாக ஒரு அட்டம்ப்டாக இருக்கும் இந்த படம். ஒரு ஒன் சைட் லவ்லேயே ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஜானல் சொல்லியிருக்காங்க. வெரி எக்ஸைட் ஃபார் த மூவி ஃபார் ஜூலை 10th ரிலீஸ் நினைக்கிறேன். 3 days அப்புறம் ரிலீஸ் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ நமக்கு தீஸ் விடுவோம். தேங்க்யூ. பாய்.